Dear children, welcome to Smart Learning Channel. Fourth lesson, last topic, prominent operating system. So, operating system is some popular, most of the popular operating system examples கொடுத்திருக்காங்க. Unix, Microsoft Windows, Linux, iOS, Android. இது one by one பார்க்கலாம். First, operating system என்னது? So, operating system is nothing but it is one of the interface between the user and computer. ஓகே ஸோ நமக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டர் கிட்ட சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் நமக்கிட்டையும் ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு இன்டர்மீடியேட்டராக இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லலாம். தட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இட் இஸ் ஒன் ஆஃப் த சிஸ்டம் சைட் ப்ரோக்ராம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா GUI அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு இருக்கு. GUI மீன்ஸ் நமக்கு என்ன பண்ணலாம்னா மவுஸை, அதாவது நீங்கள் ஐகான்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிறது, பட்டன்ஸ் கிளிக் பண்ண முடியறது, கலர்ஸ் டிஸ்பிளே ஆகிறது, தென் இமேஜஸ்லாம் ஆட் பண்ண முடியுதுன்னா நமக்கு இந்த ஃபீச்சர்ஸ் இருந்தால் மட்டும்தான், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதையெல்லாம் கம்ப்யூட்டர்ஸில் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்க்கு பேர் தான் GUI. So let's use your mouse to click icons, buttons, menus, and everything is clearly displayed on your screen using a combination of graphics and text element. So நமக்கு பார்க்குற ஒவ்வொரு பட்டன் அண்ட் கிளிக்கு ஐகான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃபிக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் காம்பினேஷன்ஸ்ல இருக்கும். ஸோ இதை வந்து சப்போர்ட் பண்றது GUI ஃபீச்சர்ஸ். இது வந்து மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருக்கு. Operating system can be either proprietary with a commercial license or can be open source. Operating systemல ரெண்டு விதமான கேட்டகரிஸ் இருக்கு. ஒன் இஸ் ப்ரொப்ரைட்ரி, அனதர் ஒன் இஸ் ஓப்பன் சோர்ஸ். ப்ரொப்ரைட்ரி எப்படின்னம்னா ஒரு ஓனர் இருப்பாரு, அந்த ஓனருக்கு அவர் கிரியேட் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவங்களுக்கு வந்து நம்ம பணம் கொடுத்து தான் அதை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதில் எந்த விதமான மாடிஃபிகேஷனும் நம்மளால பண்ண முடியாது. பட் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னம்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட கோடிங்ல நம்ம மாடிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும். தட் இஸ் ஓப்பன் சோர்ஸ். அதே மாதிரி GUI ஃபீச்சர் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கறது அட்ராக்டிவா இருக்கும். அதில் ஒர்க் பண்ற ஃபீலிங்கும் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ லுக் அண்ட் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா குட்டா இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட இந்த நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மேக், GNU, லினக்ஸ், ஓபாபா, தென் கிளியர் OS, சிம்பையன், iOS. இதெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ரெண்டு விதமான கேட்டகரி சொன்னேன் இல்லையா, ப்ரொப்ரைட்ரி, அனதர் ஒன் இஸ் ஓப்பன் சோர்ஸ். ஸோ ப்ரொப்ரைட்ரி கீழே எந்தெந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்னா விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், ஆப்பிள் மேக் OS, ஆப்பிள் iOS. ஓப்பன் சோர்ஸ்க்கு கீழே யுனிக்ஸ், லினக்ஸ், கூகுள்ஸ் ஆண்ட்ராய்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா யுனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் அண்ட் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. மல்டி டாஸ்கிங்னா மோர் தேன் ஒன் அப்ளிகேஷனை சைமல்டேனியஸாக எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த ஒரு டெக்னிக் பேர் மல்டி டாஸ்கிங். மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா நமக்கு மல்டிபிள் யூசர் வந்து சேம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து AT&T பெல் லெபார்டரிஸில் டெவலப் பண்ணது. 1970s கென் தாம்சன் அண்ட் டென்னிஸ் ரிச்சி அவங்க தான் டெவலப் பண்ணாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் அதோட ஸ்க்ரீன் பாருங்க இப்படிதான் இருக்கும். ஸோ இது வந்து GUI பேஸ்டு, CUI பேஸ்டு, ஸோ கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு நமக்கு ஐகான்ஸோ இல்லை கலர்ஸோ எந்த ஒரு பிக்சர்ஸுமே எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. நமக்கு எல்லாமே கேரக்டர்ஸ் ஓரியன்டாக இருக்கும். இது ஒர்க் பண்ணுறதுக்கே நமக்கு அந்த ஒவ்வொரு கமாண்ட் வந்து ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் இதில் ஒர்க் பண்ண முடியும். தட் இஸ் யுனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா இதோட கோடிங்கை வந்து நம்மளால மாடிஃபை பண்ண முடியும், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக நம்மளால டவுன்லோட் பண்ண முடியும். தட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது யாருக்கு வேணாலும், நம்ம வேர்ல்டில் இருக்கிற யாருக்கு வேணாலும் அனுப்பலாம், யார் வேணாலும் மாடிஃபை பண்ணலாம். திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர். நம்ம ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேரை விட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. தெர் ஆர் மெனி வெர்ஷன்ஸ் வந்து இதில் வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னென்ன வேரியஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
Ubuntu, Mint, Fedora, Red Hat, Debian, Google's Android, Chrome OS, Chromium OS. So இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலர் Linux distributions. Okay, so Linux operating system was originated in 1991 as a project of Linus Torvald from a university student of Finland. இது யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991ல லெனஸ் டார்வால்ட் அப்படிங்கிறவர் ஒரு யூனிவர்சிட்டி ஃபின்லாண்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். அவரோட ப்ராஜெக்டை வந்து ஒரு குரூப்ல வந்து சென்ட் பண்ணாரு. கம்ப்யூட்டர் குரூப்ல அந்த குரூப்ல யார் யார் இருப்பாங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராமர்ஸ் இருக்கிற அந்த குரூப்ல வந்து தன்னோட ப்ராஜெக்டை வந்து சென்ட் பண்ணாரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் லினக்ஸ். ஸோ அது ஃபேமஸ் ஆயிதான் நமக்கு வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நமக்கு கிடைச்சது. ஸோ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் எப்படி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்ம லேப்ல. இது மாதிரி இது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஸ்க்ரீன். இதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல என்னென்ன ஆப் என்னென்ன இதெல்லாம் இருக்கோ ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயே இருக்கு. Then Linux, he received support and assistance from a large pool of volunteers who succeed in creating a complete and functional operating system. முதல்ல சொன்ன லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஓப்பன் சோர்ஸ்னா அதோட ப்ரோக்ராம்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ அந்த ஃபீச்சர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை ரீசெட் பண்ண முடியும். ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியராக சில கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இந்த ப்ரோக்ராமில் மாடிஃபை பண்ணி தனக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஆட் பண்ணாங்க. ஸோ அதுவே இது பெரிய ஃபேமஸ் ஆகிறதுக்கு அது ஒரு காரணம். ஸோ லினக்ஸ் இஸ் சிமிலர் டு த யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுவும் யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி தான் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து the various distributions of Linux operating system. Unix and C programming language were developed by AT&T and distributed to government and academic institutions, which lead to both being ported to a wider variety of families than any other operating systems. இந்த யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்காகவும் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அந்த மாதிரி இடத்துலையும் இந்த அங்கே யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சி ப்ரோக்ராமிங்ல தான் டெவலப் பண்ணாங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்க்குள்ளே வருது. இது யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. ஸோ இது வந்து லைசன்ஸ்டு வாங்கினா மட்டும்தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ டிசைன்டு பை மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் அண்ட் primarily targeted to Intel and AMD architecture based computers தான் யூஸ் பண்ணாங்க. Intel and AMD. இன்டெல்னா நமக்கு தெரியும் இன்டெல்னு ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏஎம்டினா அட்வான்ஸ்டு மைக்ரோ டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ்லையும் இந்த இன்டெல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த அப்படிங்கிற கம்பெனிஸ்லையும் இப்போ மேனுஃபேக்சர் பண்ண கம்ப்யூட்டர்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஓஎஸ். ஏன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர், அதனால அது வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும், வேற தேர் இஸ் நோ அதர் வே. அதுக்காகவே வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்தது. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேர் தான் ரியாக்ட் ஓஎஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஹோம் ஸ்கிரீன். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஹோம் ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் மொபைல் டிவைசஸ். இப்போ கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்க்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம். அது மாதிரி நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஐஃபோனுக்கு வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நார்மல் ஃபோன்ஸ்க்கு வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். So mobile devices such as a phone, tablet and MP3 players are different from desktop and laptop computers. ஸோ நம்மளது வந்து நார்மல் கம்ப்யூட்டர்ஸ்க்கும் மொபைல்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ அதில் ஒர்க் பண்ணுற எல்லா ஒர்க்கையும் நம்ம வந்து மொபைல்ஸில் பண்ண முடியாது. மொபைல்ஸில் பண்ணுற எல்லா ஒர்க்கையும் கம்ப்யூட்டர்ஸில் பண்ண முடியாது. ஏன்னா அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேறு, இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேறு. இப்போ மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஓஎஸ், கூகுள் ஆண்ட்ராய்டு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் மொபைல் டிவைசஸ் generally are not as fully featured as those made for desktop and laptop computers. They are not able to run all softwares. கம்ப்யூட்டர்ல ஒர்க் ஆகிற எல்லா சாஃப்ட்வேர்ஸும் மொபைல்ஸ்ல ரன் ஆகாது. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து வேரி ஆகுறதுனால தான்.
Android தான் most of the mobile யூஸ் பண்ணக்கூடிய operating system. So Android is a mobile operating system developed by Google company. It is based on the Linux and designed primarily for touch screen mobile devices. Touch screen mobile devices எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணக்கூடிய operating system, mobile operating system தான் Android. இது மெயினா வந்து tablets and smartphones தான் யூஸ் பண்ணாங்க. Google has further developed Android TV, Android Auto and Android Watch எல்லாம் வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ அதுலேயும் இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து டிவி எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பென்ட்ரைவ் வந்து இது பண்ணலாம், மொபைலோட கனெக்ட் பண்ணி மொபைலில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் டிவியில் பண்ண முடியும், கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் ப்ரொவைட் பண்ணுது. வேரியன்ட் ஆஃப் ஆண்ட்ராய்டு ஆர் ஆல்சோ யூஸ்டு ஆன் game consoles, digital cameras, PCs and other electronic gadgets. Okay, so Android வேற என்னென்ன வேரியன்ட் ஓஎஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்ஸ்ல யூஸ் பண்ணாங்க, கேமராஸ், டிஜிட்டல் கேமராஸ் அண்ட் பிசிஸ் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் காட்ஜெட்ஸ்னால வேற டிவைசஸ்லயும் நம்ம நிறைய யூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெர்ஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் நேம்ஸ் மாதிரி இருக்கும் நமக்கு. ஒவ்வொன்று பிஸ்கட் நேம், சாக்லேட் நேம் மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ ஒவ்வொரு வெர்ஷன்ஸ்லேயும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகிருக்கு. ஆல்ஃபா, பீட்டா, கப் கேக், டோனட், எக்லஸ், ஃப்ரையோ, ஜிஞ்சர் பிரெட், ஹனிகோப், ஐஸ்கிரீம் சாண்ட்விச், ஜெல்லி பீன், கிட்கேட், லாலிபாப், மேஷ்மெலோ, நகெட், ஓரியோ பை. ஸோ இந்த ஓரியோ பை எல்லாம் ஹியர் ஆஃப்டர் வரப்போகிறது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் வரிசையிலே இருக்கும். ஏபிசிடியில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இன்னைக்கு ஓ அண்ட் பியில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஓபி கியூவில் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸோட நேம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ். ஐஃபோனில் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஐஓஎஸ். ஸோ கிரியேட்டட் பை, டெவலப்டு பை ஆப்பிள் இன்கார்பரேஷன். இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ஹார்ட்வேர்ஸ் வந்து கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்ச ஒன் ஆஃப் த operating system, the iOS. It is the operating system that presently powers many of the companies' mobile devices, including iPhone, iPad, iPod Touch. இதுல எல்லாம் ஐஃபோன், ஐபேட்ல எல்லாம் நமக்கு யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த iOS அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். வேர்ல்டுலயே செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் இந்த ஆண்ட்ராய்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த iOS தான். ஓகே, ஸோ இந்த ஐஓஎஸோட ஸ்க்ரீன் மொபைலில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம நார்மல் மொபைலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதை விட அதிகமாகவே நமக்கு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஆப்பு அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஐஓஎஸோட ஹோம் ஸ்க்ரீன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.